ஹெல்தி பாடி இதை பற்றின புரிதல் ஜென்ரலா நம்மளுக்கு பெருசா இல்ல. அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் என்னன்னா, பொதுவாக மனிதர்கள் அவங்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது டாப் ப்ரையாரிட்டி கிடையாது, முதன்மையான விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை முறை. இன்னொன்று இந்த மருத்துவத்துறை ஹெல்த்துக்கும் ஃபிட்னஸ்க்கும் என்ன கனெக்ஷன், இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு, இந்த ஃபிட்னஸை நம்பிதான் ஹெல்த் இருக்குது அப்படிங்கிற அந்த டைரக்ஷன்ல பெருசா போகல. அதனால ஆரோக்கியமா இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் அவங்கள பற்றின ஆழமான ரிசர்ச்சஸ் பெருசா இது வரைக்கும் பண்ணல. நம்ம பர்சனல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நோய்கள் வராது, மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வராது. அப்போ அந்த லைஃப் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இப்போ அந்த ஹெல்த் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் வருது, நம்மளோட பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல், கிட்னி ஃபங்க்ஷன், லங் ஃபங்க்ஷன், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், குடலோட ஃபங்க்ஷன், பிரெயினோட ஃபங்க்ஷன், இது எல்லாமே வந்துருது இல்லையா. இது எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் பாயிண்ட்ல வேலை செய்யாது. இது எல்லாமே ஒரு நேரோ ரேஞ்சில் அப்படியே ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். அந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு நேரோ ரேஞ்சில் நம்ம பாடி பெர்ஃபெக்டா வேலை செய்யற மாதிரி கொண்டு வர முடியும். அதுக்கு அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மூவ்மெண்ட்ஸ், நம்மளோட உடல் இயக்கம், நம்மளுடைய எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி, நம்ம மூட்டுகள்லாம் எப்படி இயங்குது, நம்ம தசைகள்லாம் எப்படி இயங்குது, அந்த மூட்டுகளின் தசைகளையும் நம்ம நரம்பு எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, இதெல்லாம் தான் நம்மளுக்கு இது ஃபவுண்டேஷன். நம்மளுடைய பர்சனல் ஹோமியோஸ்டாசிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே அளவீடு செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு அது சாத்தியம் இல்லாத விஷயம். அது ரெகுலரா டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும்னா அது சாத்தியம் இல்லாத விஷயம். இப்போ நம்ம ஹீமோகுளோபின், நம்ம நுரையீரலோட ஃபங்க்ஷன், நம்ம ஆக்சிஜன் லெவல், நம்ம இருதயத்தோட ஃபங்க்ஷன், நம்ம லிவரோட ஃபங்க்ஷன், நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன், இது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வேலை செஞ்சுன்னா நம்மளுடைய மைலேஜ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மைலேஜ் அப்படிங்கிறது ரெண்டு விதமான மைலேஜ் இருக்கு. ஒன்று இந்த உடல் உறுப்புகள் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யும் போது நம்மளுடைய அது எல்லாமே ஒரே ஒரு புள்ளியில் மீட் ஆகும். அது நம்மளுடைய எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு தூரம் நம்ம வாக் பண்ணி அடையிறோம், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை எவ்வளவு ஃபாஸ்டா சைக்கிளிங் பண்ணி போய் அடையிறோம், ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ப்ரோக்ராமை எவ்வளவு டைம்ல நம்ம ஃபினிஷ் பண்றோம். அந்த டைம்ங்கிற ஃபேக்டர் ஒரு விதமான மைலேஜ். இன்னொரு மைலேஜ் விஷயம் நம்மளுடைய ஆயுட்காலம். நம்ம எவ்வளவு வருடங்கள் நோய் இல்லாம இந்த எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி, நல்ல எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அந்த திறனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்ம மூட்டுகள் வலிகள் எதுவும் இல்லாம நம்ம ஆரோக்கியமான முதுமையோட எவ்வளவு ஆண்டுகள் நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் மைலேஜ். இந்த ரெண்டு மைலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தினா நம்ம லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு ரொம்ப டிசிப்ளைன்டா இருக்கும். அது மூலமா நம்ம பாடி ஒரு ஹெல்தி ஸ்டேட்டுக்கு போகும், அதுக்கப்புறம் ஹெல்தியர் ஸ்டேட்டுக்கு போகும், அதுக்கப்புறம் நம்மளுடைய பர்சனல் ஹெல்தியஸ்ட் பாடியை நம்ம லைஃப்ல கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்.